जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. பண்பாடு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கவிகளின் தன்மான உணர்ச்சி. பிரதாபசிம்ஹனும் குட்டிக்கவியும். ஷாஹஜிக்கு அப்புறம் அவருடைய பிள்ளை பிரதாபசிம்ஹன் ராஜாவானான். ராஜ்ய நிர்வாகத்தை திறம்பட நடத்தி வந்த முக்கிய அதிகாரிகளான நானாஜி பிரபு, சந்திரபானு, ஆனந்த்ராயர் முதலான பெரியவர்கள் காலக்கிரமத்தில் காலமாகிவிட்டார்கள். துரதிருஷ்டவசமாக பிரதாபசிம்ஹன் கல்வி கேள்விகள் இல்லாத சில சில்லறை ஆசாமிகளின் வசப்பட்டு விட்டான். அவர்களை ஆலோசகர்களாக வைத்துக்கொண்டு நிர்வாகம் செய்ததில் ஆட்சி சீர்குலைந்து கோனாட்டு மக்கள் பல விதத்தில் கஷ்டப்படும்படி ஆயிற்று. முறையாக அறிந்த வித்வான்கள், கவிகள் ஆகியோருக்கும் ஆதரவு இல்லை. இப்போதுதான் ராஜாவை தைரியமாக இடித்து உரைக்க வேண்டும் என்று குட்டிக்கவி ஒரு காவியம் எழுத புறப்பட்டது. இப்போது குட்டியாக இல்லாமல் நல்ல வயசு வந்தவராகவே அவர் ஆகியிருந்தார். வெறுமனே ஆத்திரத்தை கொட்டி திட்டி தீர்ப்பதற்காக அவர் எழுதவில்லை. தம்முடைய எழுத்தின் மூலம் பிரதாபசிம்ஹனுக்கு புத்தி புகட்டி நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே எழுதினார். அவனை பொறுத்த மட்டில் நல்லவன்தான். ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளையாக தகாதவர்களின் வலையில் விழுந்து அவர்களுக்கு தலையாட்டிக் கொண்டிருந்ததால்தான் பிரஜைகளையெல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான். இவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று யோசித்த குட்டிக்கவி, இக்காலத்தில் சட்டையர் என்றும் ஐரணி என்றும் சொல்கிறார்களே, மறைமுகமாக ஹாஸ்ய ரசத்தோடு குத்தி காட்டி எழுதுகிறார்களே, அப்படி ஒரு காவியம் எழுதுவது என்று ஆரம்பித்தார். இப்படி எழுதுவதை சலோக்தி என்பார்கள். வெளியிலே ஒன்றை சொல்லி உள்ளே இன்னொன்றை உணர்த்துகிற முறையையும் கையாண்டார். இந்த அணிக்கு அந்யாபதேசம் என்று பெயர். இக்காலத்திலே கார்ட்டூன் என்று போடுகிறார்கள். அதில் மனுஷர்களையே மிருகங்கள் மாதிரி கூட கேலியாக சித்தரிக்கிறார்கள். குட்டிக்கவி வார்த்தையாலேயே கார்ட்டூன் போட்டுவிட்டார். எருமை துதி. அந்த நூல் இப்போது இருக்கிறது. 100 ஸ்லோகம் கொண்ட அதற்கு மகிஷ சதகம் என்று பெயர். எருமையை ஸ்தோத்திரம் பண்ணும் 100 பாட்டு என்று புரிகிறதோல்யோ? தலைப்பிலேயே பரிகாசமாக இடித்து சொல்லுதல். மகிஷி என்று ராணிக்கு பெயர் இருக்கிறது. பட்ட மகிஷி என்கிறோம். ஆனால் ராஜாவுக்கு மகிஷன் என்று பெயரில்லை. மகி என்றால் பூமி என்பதை வைத்து மகீசன், மகிபதி என்றுதான் பெயர்கள் இருக்கின்றன. குட்டிக்கவி மகிஷ சதகம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவர் சதகம் பண்ணத்தான் நினைத்தாரோ அல்லது சாகஸ்ரீயாக 1000 ஸ்லோகம் பண்ண நினைத்தாரோ? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோகம் பண்ணி அவற்றை ராஜாவுக்கே அனுப்பி வந்தார். அதன் சப்ஜெக்டை சுருக்கமாக சொன்னால், அசத்தானவர்களை தன் சபையில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆமாம் பூசாரி போடுகிற ஒரு ராஜாவுக்கு சேவகம் செய்து பிழைப்பதை விட ஒரு எருமை கடாவை வைத்துக்கொண்டு அதனால் உழுதுண்டு வாழ்வதே மேல் என்பதுதான். உழுதுண்டு வாழ்வதற்காக எதை ஏரிலே பூட்டி பின் செல்கிறோமோ அந்த எருமையையே தொழுது ஸ்துதிப்பதாகத்தான் ஸ்லோகங்கள் செய்தார். அதிலே 2 தாத்பரியத்தை மட்டும் சொல்கிறேன். மகா பண்டிதரான ஸ்ரீதரர் தம் வித்தையை காசுக்கு விற்கிறார். ஷட் தர்சனம் கற்ற அம்பு தீட்சிதர் சோற்றுக்கு தாளம் போடுகிறார். ஷட் தரிசனமாவது கியாத்தி வாய்ந்த குட்டிக்கவியும் கூட
துஷ்ட தணிகரின் வாசலில் காத்து காத்து ஓய்ந்து போய் தூங்கி விழுந்து விட்டார். இத்தனையும் எதனால்? மகிஷேஸ்வரனான எருமை கடவுளான உன்னை அனுசரித்து ஆசிரியிக்காத துர்பாகியத்தின் பலன்தான் என்று ஒரு ஸ்லோகம். குறிப்பு வித்யாபன்ய விசேஷ. இன்னொன்றில், எருமையே, பகலாக நிலத்தை உழுது உழுது ஏன் கஷ்டப்படுகிறாய்? இப்போது ராஜ சபையில் இருப்பவர்களோடு நீயும் சேர்ந்து சுக ஜீவனம் பெறலாமே. எனக்கு அறிவில்லையே, சாமர்த்தியம் இல்லையே என்றெல்லாம் வீணுக்கு அலட்டிக்கொள்ளாதே. தற்போதைய சபாக்காரர்களோடு பார்த்தால் உன்னை ப்ரஹஸ்பதி என்றே சொல்லணும் ஆக்கும் என்கிறார். குறிப்பு கர்ஷ மகர்நிசம். இவர் அனுப்ப ஸ்லோகங்களை பார்த்து கொண்டே போன ராஜாவுக்கு அவனும் உள்ளூர நல்ல சுபாவம் உள்ளவன் என்றேனே, அதனால் மனசிலே நன்றாக தைத்து தான் பண்ணுகிறது தப்பு என்று உணர்ந்தான். ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா. ஜெய ஜெய சங்கர